ஹலோ விவர்ஸ், நான் தான் உங்கள் கோபாய் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் தான். எனக்கு பிஆர் வரமாட்டேங்குது. ஃப்ரீ ஃபயரில் இவ்வளோ படிக்கிறாங்க ஏன்னு தெரில. இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் முக்கிய தான் விளாண்டுருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கேவலமாக அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு கில் எடுத்துருவேன், ஆனால் படும் கேவலமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தனை ரிவைவ் பண்ணி விட்டு அடுத்து அங்கே ஒருத்தன் என்னைய மாதிரியே ஒரு கன் வச்சுக்கிட்ட புட்டுப்புன்னு அடிக்கிறான். அவனை கொஞ்சம் அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஏன் அவங்கள ரிவைவ் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை போட்டு தள்ளுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இவனை ரிவைவ் பண்ண பார்க்குறேன். நான் இவனை அடிச்சிட்டேன். ரைட்டா, இவனை அடித்து முடிச்சுட்டேன். அடுத்து எனக்கு டேமேஜ் கொடுத்தான். ஒரே அடி தான், ஆள் காலி. நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் இப்போ கன்னை சூஸ் பண்ணோன்னா எனக்கு இந்த கன்னை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த கன்று டப்புன்னு அடிக்கும், திருப்பி ரீலோட் ஆகும், டப்புன்னு அடிக்கும், ரீலோட் ஆகும். சரி, இந்த கன்னை வச்சுட்டு போய் விளாடுவோம், நல்லா தான் இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் இந்த கண்ணோட ரேஞ்சு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேணால் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. அடுத்த கிளிப்புக்கு வெட்டுறேன் வாங்க. ஹாய், இப்போ ஹாய் காட்டினான்ல, ஹாய் யூஸ், நான் கோபாய் தமிழ். வாங்க இப்போ பாருங்களேன், இந்த கன்று சூப்பர் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சுக்கும் பயங்கரமாக யூஸ் ஆகும். பாருங்கள் ஒரு ரேஞ்சு எனிமி மேலே வருவேனா டப்பு தான், அவ்வளோதான். சூப்பர் ரேஞ்சு, ஒரு அடி தான் முடிச்சிச்சா. கீழே போயிட்டு மேலே வருவேனா இங்கே ஒரு எனிமி வருவான், செம்ம டேமேஜ். ஒரு அடி, ரெண்டு அடி தான் முடிச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இப்போ இறங்கி போய் ஒரு கிரானைட் இப்போ ரீவைவ் பண்ணுறது கொடுத்துட்டு ஒரு கிரானைட்டை போட்டுருவேன். ஒரே ஒரு கிரானைட் தான், ஒரே ஒரு கிரானைட் வந்தோடனே அடி, சரியான அடி. தலைவனுக்கு ஒரே ஒரு கில்ல, ஒரே ஒரு பட்டன் தான், செத்துட்டேன். எனக்கு ஏறிடுச்சு. அடுத்த மேட்ச்சில் நான் ஏடபிள்யூமே எடுத்துப்பேன். நான் தான் டாப்பு, ஏடபிள்யூமே எடுத்துப்பேன். இன்னொரு கன்று அதே மாதிரி எடுக்கலாம்னு பார்த்தா முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். கரீனா உனக்கு காடா பரினா சொரினாயி இதோ வந்துட்டேன். இப்போ அடுத்த கிளிப் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளிப் வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு கில் அடிக்கலான்னு எடுப்பேன். இப்போ ஒருத்தனை அவன் அங்கே நாக் டவுன் பண்ணாங்க, நான் ரிவைவ் பண்ணிட்டேன். நாக் டவுன் கொஞ்சம் வாய்க்குள்ள வருது. இப்போ இங்கே ரிவைவா, அங்கே 2 பேர் தான் இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டேன், ரிவைவ் பண்ணிட்டு அவங்கள அடிச்சிட்டான். அவ்வளோதான். அவங்க கண்டுக்கவே இல்லை என் பிளேயரை, அவ்வளோதான். கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கண்டுக்கல. அங்கே பாருங்களேன், ரிவைவ் பண்ணுறேன், அடிச்சிட்டேன், அவ்வளோதான், மேட்ச் வின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மேட்ச்சில் ஏஸ் அடித்து சீனை போடலான்னு உங்கள் முன்னாடி பண்ணலான்னு இருந்தேன். கடைசி மிஸ்ஸில் ஒருத்தன் என்னை அடித்து கொலை பண்ணிட்டான். முடிச்சு விட்டீங்க போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் வந்துச்சுன்னா சிஎஸில் நீங்கள் டைட்டாக கொடுன்னு அங்கே போய் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே போய் ஏறிக்கோங்களேன். இது எனக்கு திறந்து விடுவாங்களே, குடுன்னு போய் இந்த மாதிரி கிறுக்கு பையனுங்களாம் கிரானைட் போட்டு சாப்பிடிப்பாங்க. என்ன பண்ணுங்க, நம்மளே மாதிரி டிட்டோ அடிக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணுங்க, நம்ம பின்னாடி வரைச்சிட்டு இப்போ உள்ளே போயிட்டு திரும்பி வெளியே வாங்களேன். திரும்பி வெளியே வந்த உடனே ஒருத்தர் வருவான், டன்னு அடி, சரியான அடி, அவ்வளோதான், முடிச்சு விட்றேன். சரி, இன்னொருத்த வருவான் போலன்னு எக்ரி ஒரு அடித்தேன், அன்னைக்கு உள்ளே போல சங்கட்டு 3. அடுத்த அடி எங்கன்னா கீழே இருக்கான் ஒருத்தன், ஏடபிள்யூமும் எடுத்தேன், இந்த கன்னையும் எடுத்தேன். ஒரு அடி ஓசி, செமையான ஓசி. செகண்டு மேலே போயிட்டு குடுன்னு ஏறி வந்து பார்த்தோன்னா டப்புன்னு மண்டையை கட்டி ஒன்று, அவ்வளோதான். சூப்பராக ஒரு ஹெட்ஷாட், 1 டேபு, அழகாக 1 டேபு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அடிங்க. அடுத்து இந்த கண்ணை வச்சுட்டு அடிக்கலான்னு போனேன், நீ நாக் அவுட் பண்ணிட்டான். அப்புறம் நாங்கள் போய் அடித்து மாஸாக என்ட்ரி, அதான் அண்ணனோட என்ட்ரி மாஸாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா. மை நேம் இஸ் கோபாய் தமிழ், BOY வரணும், ஆனால் ஒய் போடுறோம் அலோடு இல்லை. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.